Hello friends, welcome to Light Samayal. நான் ரேணுகா திருவேங்கடம். நான் இன்னைக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு மாதிரியே எங்க ஃபேமிலியில வந்து கொழுக்கட்டை குழம்பு அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் செய்து காண்பிக்க போகிறேன். இதுக்கு வெங்காயம் பூண்டு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு வந்து பெருங்காய வாசனை தான் இதுக்கு. யூஸ்வலாக நம்ம வைக்கிற ஒரு குழம்பு தான். அதில் வந்து காய்க்கு பதிலாக நம்ம பருப்பு உருண்டை போடுற மாதிரி இதுவுமே பருப்பெல்லாம் சேர்ந்து தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஏதாவது ஒரு கிண்ணத்தில் அளவு எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ணம் வந்து இந்த கப்பில் நான் வந்து இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் குறைவாக வந்து நீங்கள் இது எடுத்துக்கணும், உளுந்து எடுத்துக்கணும். ஏன்னா உளுந்து 1/4 கப்புக்கெல்லாம் மேலே போயிட்டிங்கன்னா அழுந்தி போயிடும். அதனால் உளுந்து வந்து 1/4 கப்புக்கு குறைவாக, பச்சரிசி 1/4 கப்புக்கு குறைவாக, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வச்சுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். ஜீரகம் வேணால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், துவரம்பருப்பு, பெருங்காயம், நம்ம சாம்பார் மிளகாய் பொடி. இதுக்கு வந்து இதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வந்து 1/2 மூடியிலேருந்து 3/4 மூடி போட்டுக்கணும். தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். புளி கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து, அரிசி, கொத்தமல்லி, ஜீரகம் இது எல்லாத்தையுமே வெறும் வானலில் நல்லா சூடாகிற வரைக்கும், அதாவது நம்ம கையில் பிடிச்சா பிடிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சம் கொரப்பாக இந்த தேங்காயை சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை சின்ன சின்ன உருண்டையாக்கி நம்ம வந்து இட்லி பானையில் வேக வைக்கணும். இதுக்கு நடுவில் இந்த குழம்பை நான் தாளித்து விட்டுட்டு போயிட்டேன்னா இதெல்லாம் செய்யறதுக்கும் அந்த குழம்பு சேர்ந்து வந்து நம்ம அந்த சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் தோண விட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுடுங்க. கடுகு, துவரம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் போட்டுடுங்க. கடுகு வெடித்து வெந்தயம் செவந்து வரட்டும். கருவேப்பிலை போட்டுடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையான அளவு சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடுங்க. இதை சும்மா நான் வறுக்கிறது வந்து ஒரு கலரை கொடுக்கறதுக்கு, அவ்வளோதான். காரம் குறைஞ்சி போகும், அவ்வளோதான். இப்போ நம்ம புளியை வடிகட்டிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு குழம்பை வந்து மிதமான தீயில கொதிக்க வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த உருண்டைக்கு தேவையானதை கொஞ்சம் உப்பு போட்டு கொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துருங்க. உருண்டையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனாலும் இதை எதுக்காக நம்ம வேக வச்சுட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி நம்ம வேக வைக்கிறதுனால சமயம் கரைஞ்சிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க. இது ஏற்கனவே வெந்ததுனால நமக்கு வந்து விண்டு போகாது. அதனால் நீங்கள் தைரியமாக போடலாம். போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். வெல்லம் சுவை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஒரு வந்து வெல்லம் போட்டுக்கலாம். அது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். நம்ம சும்மா அந்த மாவு அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சமாக கழுவி வச்சுருக்கேன். மிக்சியை கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுருவோம். இது எதுக்குன்னா சேர்ந்து வர்றதுக்கு தான் குழம்பு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுதுன்னா சேர்ந்து வந்துடும். இதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சிட வேண்டியது தான். இதை நீங்கள் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதும் சாப்பிட்ற பருப்பு உருண்டை குழம்புலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து பெருங்காய சுவை வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். இதை செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.